உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாரி, தேவி அம்மா என்ன பண்றாங்க? டாடி எங்கன்னு கேட்டுட்டு இருந்தா நீங்க கரெக்டா வந்துட்டீங்க ஹஸ்பண்ட் சார். ஓ, அப்படியா செல்லக்குட்டி? மாரி, நீ மட்டும் இல்லன்னா நம்ம குழந்தைய பறி கொடுத்திருப்போம். குழந்தை உயிர் பொழைச்சதே உன்னாலதான். என்னாலன்னு சொல்லாதீங்க ஹஸ்பண்ட் சார். அந்த நாகத்தம்மன் மனசு வச்சதுனாலதான் என்னால குழந்தைய காப்பாத்த முடிஞ்சது. பெத்த குழந்தைய பறி கொடுத்துட்டு நிக்கிற நாம எங்க இந்த குழந்தையும் பறி கொடுத்துருவோமோன்னு நான் ரொம்பவும் பயந்து போயிட்ட மாதிரி. நல்ல வேலை, குழந்தை திரும்பவும் நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ரூம்குள்ள எப்படி பாம்பு வந்தது, எங்க போயிருக்கும்னு எனக்கு புரியவே இல்லை மாதிரி. எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. நடந்தத கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க ஹஸ்பண்ட் சார். இனிமே அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. எல்லாம் சரியாயிடும். என்ன சிஸ்டர், வீட்டுக்குள்ள ஒருத்தரையும் காணும், எல்லாம் வெளியே போயிட்டாளுங்களா? சூர்யா, அம்மா மாரி, மாப்ள. ஓஹோ, சிஸ்டர் அடுத்த ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீ மாதாஜி தான் கூப்பிட்டாங்க. எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டீங்க? சொல்றேம்மா. சூர்யாவும் மாரியும் வந்துடட்டும். மாதாஜி, மாப்பிளையும் மாரியும் வந்தாச்சு. வாங்க மாப்பிள. மா, வாப்பா. சொல்லுங்கம்மா, எதுக்காக கூப்பிட்டீங்க? சொல்றேன்ப்பா. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். முதல்ல பிரசாதத்தை வச்சு விடுறேன். மாரி, தேங்க்ஸ்மா. பிரசாதம் எடுத்துக்கோமா. இந்த குடும்பம் ஓஹோன்னு இருக்குங்கிறதுக்காக மாதாஜி எல்லார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணாங்க. மாதாஜி, மாரியும் உங்கள மாதிரி தான். ஆன்மீகம்னா அவளுக்கு உயிர். இந்தாங்கம்மா, எடுத்துக்கோங்க. நல்ல புத்தி வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு எடுத்துக்க. உங்க எல்லாரையும் நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா, ஏற்கனவே நான் சொன்ன விஷயம்தான். ஜோசியரு காது குத்துக்கு நாள் குறிச்ச அன்னைக்கு ஸ்ரீஜாவுக்கு 3வது மாச வளகாப்பு நடத்துறதுக்காக ஜோசியர்கிட்ட நாள் குறிச்சு வாங்கணும்ல. அந்த நாள் நாளைக்குதான். அதான் நாளைக்கு வளகாப்பு விசேஷம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக, அத பத்தி பேசணுங்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். குழந்தைக்கு இப்பதான் இப்படி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள வளகாப்பு விசேஷத்தை எப்படி நடத்தலாங்கிறத பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். ஒரு கெட்டது நடந்தா அத மறக்கிறதுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு அப்படி நடந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதையே மனசுல நினைச்சிட்டு இருக்காம ஸ்ரீஜாவோட வளகாப்பு விஷயத்துல நாம கவனம் செலுத்தணும். நீ என்னப்பா சொல்ற சூர்யா? சரிங்கம்மா. ஏற்கனவே ஜோசியர் ஃபிக்ஸ் பண்ண நாள் தானே. உங்க விருப்பப்படியே ஸ்ரீஜாவோட வளகாப்ப நல்லபடியா பண்ணிடலாமா? ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷம்பா. மாமா, எனக்கு வளகாப்பெல்லாம் வேண்டாம். ஏன் ஸ்ரீஜா, நீ ஏன் வளகாப்பு வேண்டான்னு சொல்ற? இப்போ 3 மாசம் தானே ஆகுது. அதுவும் இல்லாம இப்ப இருக்க சூழ்நிலையில ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம் மாமா. 9வது மாசம் வச்சுக்கலாம். அம்மாடி ஸ்ரீஜா, வளகாப்பு நடத்துறதே கர்ப்பிணி பொண்ணுங்களோட மனசு சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் வயித்துல வளர்ற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் அப்படிங்கறதுக்காக தான். ஆமா ஸ்ரீஜா,
அவங்க சொல்றதும் சரிதான். உனக்கு வேற 2 குழந்தை வயித்துல இருக்கு. சந்தோஷமா வளகாப்பு பண்ணிடலாம். ம்ஹும். ஏய் ஆமா ஸ்ரீஜா, வளகாப்பு வச்சுக்கலாம், வேணான்னு சொல்லாதடி. இல்லக்கா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இப்போ எனக்கு வளகாப்பு வேண்டாம். 9வது மாசம் வச்சுக்கலாம் மாமா. மாறி, ஸ்ரீஜா என்ன கொஞ்சம் பேசுறா? இருங்க ஹஸ்பண்ட் சார். ஸ்ரீஜா, நீ என் கூட வா. மாறி, என்ன மாறி? ஸ்ரீஜா, இப்ப என்கிட்ட சொல்லு, நீ வளகாப்பு வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? வந்திருக்கிறது மாயாவா இல்ல தாராத்தையான்னு குழப்பத்துல இருந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு குழப்பத்துல இருந்துட்டு இருக்கும் போது அவங்க ஏற்பாடு பண்ற வளகாப்ப பண்ணிக்க எனக்கு பயமா இருக்கு மாறி. தேவி பாப்பாவுக்கு அவங்க ஏற்பாடு பண்ண காது குத்த விசேஷம் நடந்து முடிஞ்சதும் நடந்ததை நினைச்சா எனக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. அவங்க எனக்கு வளகாப்பு நடத்தி முடிச்சதும் என் வயத்துல இருக்க 2 குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாறி. நான் என் குழந்தைங்கள நல்லபடியா பெத்தெடுக்கணும் மாறி. என் ஆசை, என் கனவு எல்லாம் என் குழந்தைங்க தான். ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கெடுதல் நடக்குது. எனக்கும் அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? உன்னோட பயம் எனக்கு நல்லா புரியுது ஸ்ரீஜா. உனக்கு கெடுதல் நடக்க நான் விட மாட்டேன். நான் இருக்கேன், என்ன நம்பு. வேற எதையோ நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தானே வளகாப்பு பண்றோம். உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வந்து வளகாப்புக்கு சம்மதம்னு சொல்லு. வா வா. ஹஸ்பண்ட் சார், சொல்லு மாறி. ஸ்ரீஜா வளகாப்பு நடத்த சம்மதம் சொல்லிட்டா. ம், நாளைக்கே வளகாப்புக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. ஆ, மாமா கிட்ட சொல்லு ஸ்ரீஜா. மாமா, வளகாப்பு நடத்த எனக்கு சம்மதம் மாமா. சரி ஸ்ரீஜா. சூப்பர். ம். ஓம் நம சிவாய. மாறி, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்ரீஜாவுக்கு நல்லபடியா வளகாப்பு நடத்த நீ ஸ்ரீஜாவை சம்மதிக்க வச்சதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிமா. ஓம் நம சிவாய. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.